ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லி வளவலன்னு பேசிட்டு மட்டும்தான் இருப்பாங்க. பட் இதில் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 3 எபிசோட் 10. இப்போ ரியஸ்டேஸ் கிங்டம்க்கு வந்து நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நாஸ்ரிக் அப்படிங்கிறத ஒரு நேஷனா அறிவிக்கிறோம். அண்ட் அதை ஆட்சி பண்றது சார்சரர் கிங்கான ஐன் சோல் கோன். பாகரூத் எம்பையரோட கிங் ஜெர்னி எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்காரு. இந்த நாஸ்ரிக்கை சுத்தி இருக்கிற இரான்தல் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கான். அந்த இரான்தல் சிட்டி நம்ம ரியஸ்டேஸ் கிங்டம் ராஜாவோட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அதை எப்படி நம்ம சும்மா தூக்கி அந்த ஐன்ஸ் கேட்டோன்னு தூக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. அந்த ஐன்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் மேஜிக் கேஸ்டர்னு கேசிஃப் சொன்னாரு அப்படின்னு சொல்லி மார்க்கி சொல்லுவோம். அந்த ஐன் சோல் கோன் தான் என்ன அந்த காரன் வில்லேஜ்ல வச்சு காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்லவும் அவனை எல்லாருமே கலாய்க்கிறாங்க. நம்ம அரசர் முன்னாடி இருக்கோம், பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு அரசரை பெருமையா பேசுறாங்க. உடனே அரசரும் வந்துட்டு நம்ம அந்த ஐன் சோல் கோன் கூட வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அரசர் டைரக்டா களத்துல இறங்கினாருங்கிறதுனால அந்த யானபையான அரசர் தான் தோக்கடிச்சாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம அரசர் இன்னும் ஸ்ட்ராங்குன்னு நினைச்சிட்டு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம அவன் மேல வார் தொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஈஸியா அது இருக்காது அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்லவும் அந்த ஒரே ஒருத்தனுக்காக நம்ம வேணா அப்ப அரசரோட அந்த இரான்தலை தூக்கி அவன் கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு கேட்கவும் நீங்க வேணா அப்ப உங்களோட கண்ட்ரியை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நோபல்மேன் சொல்றான். இப்படி அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிடவும் போதும் நிறுத்துங்க, நம்ம அவன் மேல வார் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்றாரு. உங்க உத்தரவு மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். உடனே மார்க்கி வந்துட்டு அப்படின்னா நம்ம போருக்கு தயாராகலாம், யார் இந்த தடவை தலைமை தாங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறான். எப்பவும் போல நம்ம அரசர் தான் ஒருத்தன் சொல்லவும் நம்ம அரசரோட டீம் தோத்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம மொத்த கிங்டம்க்குமே ஆபத்து தான் அப்படின்னு மார்க்கி சொல்றான். சோ இப்ப யாரோட கண்ட்ரியை வந்து அந்த வார்ல சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடுது. இதை பத்தி நம்ம லேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம வார அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லவோ 2 மாசம் வரைக்கும் நம்ம அதை டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லவோ அப்படின்னா 2 மாசம் கழிச்சு வார வச்சுக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. அப்படின்னா நான் இதுல தலைமை தாங்குறேன் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த மூத்த பையன் வந்து சொல்றான். ஆனா அப்பா சைடு இருக்குது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பையன் சொல்லவும் நீங்க தான் அடுத்து ராஜாவாக போறவரு, அதனால நீங்க இதுல கலந்துக்கிட்டது ஆபத்து, அது போக நீங்க என்னோட பொண்ணை வர கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோபல்மேன் சொல்லவும் நான் தான் இதுல கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிவாதமா இருக்கான். அவங்களும் சரி இது அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. மார்க்கி தான் வந்துட்டு இதுல ரொம்பவும் வருத்தப்படுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க யாருக்குமே இது எவ்வளவு ஆபத்துங்கிறது ஏன் புரியவே மாட்டேங்குது. வேல்யூ என்னடான்னா நமக்குள்ளேயே சண்டையை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். அரசருக்கோ புரிய மாட்டேங்குது. ஆனா அரசர் இதை மக்களோட நல்லதுக்காக தான் பண்றாரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் மண்டையை பிச்சுட்டு இருக்கவும் கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. டக்குன்னு நார்மல் ஆகிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றான். ஹே குட்டி பையா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். அப்பா இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லவும் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைஃப்ட்ட கேட்கறான். அவ வந்து ஸ்குவால் ஃபிஷ் அப்படின்னு சொல்றா. நான் தான் உங்ககிட்ட அதை சொல்லலாம்னு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகவும் ஹே நீ எதுக்காக என் கிட்ட சொன்ன, அச்சச்சோ அப்பாக்கு மறந்து போயிட்டாடா சொல்லும், என்ன சாப்பாடுன்னு நீ ஏன் எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஓ அதுவாப்பா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபேவரட்டான ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் அவன் பையனை அவன் கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்கான். மார்க்கி வந்து ஓரளவுக்கு ரொம்ப நல்லவன் அப்படிங்கறத அதுல காட்டுறாங்க. இப்போ 2 மாசம் கழிச்சு இதுதான் அந்த வார்க்கான நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு வைக்கிறாங்க. அதை மார்க்கி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஐன் சோல் கோனோட டீம் வந்து மொத்தமா 6 பிரிவா இருக்கு. அதை நம்ம ஆளுங்களை விட்டு நான் செக் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஆர்மி அப்படின்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறான். அந்த ஐன் சோல் கோனே டைரக்டா களத்துல இறங்கினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும் அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவன் ஒருத்தன் இறங்குறதுனால எதுவும் மாறிட போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்ன உடனே கேசிஃப் முறைக்கிறான். சரி எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம், ஒரு 5000 வீரர்களை நான் அதுக்குன்னு ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எதுக்காக அவன் ஒருத்தனுக்கு 5000 வீரர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் கேசிஃபா நான் 1000 வீரர்களுக்கு ஈக்குவலா வச்சிருக்கேன், அவனை விட அவன் பவர்ஃபுல்னா அவனுக்கு 5000 வீரர்கள் வைக்கிறதுல தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்றான். காரன் வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கதா கேசிஃப் சொல்லியிருக்காரு. அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் கிட்ட அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக உங்க மகனோட டீம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிங் அவனோட மூத்த மகனை அந்த வில்லேஜ்க்கு அனுப்பி வைக்கிறான். இந்த வாரில் நானே தலைமை தாங்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க ராஜா அப்படின்னு அவன் கேட்கவும் மார்க்கியை நான் தலைமை தாங்க சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மார்க்கியும் ஓகேன்னு சொல்லி தான் எல்லாரும் போருக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றான். இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பா ரொம்பவும் கஷ்டமா இருக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்லவும் நீங்க எல்லா விஷயங்களையுமே பர்ஃபெக்டா தான் பண்ணி முடிச்சிருக்கீங்க அரசே அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். இந்த கிங்டமும் அதுல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லபடியா ஹாப்பியா வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பல வருஷங்களுக்கு அப்புறமா என்னோட கிங்டம்ல இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுங்களும் சேர்ந்து ஒரு வார்ல கலந்துக்கிட்டோம். இது கண்டிப்பா ஒரு 6 வருஷத்துக்காச்சும் அமைதியை உண்டு பண்ணுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிங் சொல்றான். அப்ப மார்க்கி அந்த இடத்துக்கு வரான். பொறுப்பை என்கிட்ட கொடுத்து என்ன தலைமை தாங்க சொன்னதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ராஜா, உங்க நம்பிக்கையின் படியே நான் நடந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஆபத்தான விஷயத்துல ஒன்று நான் கோர்த்து விட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றாரு. ஐயோ எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லவும் நானும் உங்களை இது நாள் வரைக்கும் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் மார்க்கி சொல்லவும் கேசிஃப் எந்திக்கவே மாட்டேங்கிறான். அப்படின்னா நான் இனிமே உங்களை மாஸ்டர்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு அவ்வளவா உங்களை பத்தி தெரியாது, ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். இப்போ எல்லா வீரர்களுமே வந்துட்டு போருக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல எத்தனை பேர் உயிரோட வீட்டுக்கு வரப்போறாங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஐன் சோல் கோன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனா நான் சண்டை போட விரும்பாத ஒரே ஆள் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கேசிஃப் நினைக்கிறான்.
கேசிஃப் வரத பிரெயின் வந்து ரொம்ப தூரத்துல இருந்தே நோட் பண்ணிருந்தான். ஆனா கிளைமன் வந்துட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். கேசிஃப் பின்னாடி வந்துட்டு அவன் மண்டையிலேயே ஒன்று போட்டு, நீ பிரின்சஸ்க்கு பாடி கார்டா இருக்க, நான் அவன் பின்னாடி வர்றதை கூட நீ நோட்டீஸ் பண்ணாத அவளுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டுறான். என்ன கிளைமனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் கேட்கவும், நான் அந்த தெருவோட கார்னர்ல வரும்போதே பிரெயின் என்ன நோட்டீஸ் பண்ணிட்டான். எதிரிங்க எப்பவுமே உன் முன்னாடி தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்கிறது இல்ல, எப்பவும் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். ஆக்சுவலி ஒரு கார்டா நான் தான் உனக்கு இந்த டெக்னிக்கை கத்து கொடுக்கணும், ஆனா பிரெயினோட கையில நான் உன்னை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசிஃப் சொல்லிட்டு வாங்க ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறான். ஆமா நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசிஃப் கேட்கவும், அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஷெல்டியர் பிளட் ஃபாலன் அவளை நான் மீட் பண்ண அதே டைமிங்ல தான் வந்துட்டு மோமான் வந்துட்டு ஹாங்கியா போங்கியோ கோவ தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யாரு அப்படின்னு கேட்கவும், ஆமா நானும் அதை பத்தி கேள்விப்பட்டேன். அந்த மோமன் வந்துட்டு ஒரு ஹை லெவல் மேஜிக் ஐட்டமை யூஸ் பண்ணி அந்த ஹாங்கியா பொங்கியா வேம்பையரை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமன் சொல்லவும், ஆனா அது கண்டிப்பா ஷெல்டியர் பிளட் ஃபாலன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பத்தி தான் நான் மோமான் கிட்ட கேட்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா மோமான் அங்க இல்ல அப்படின்னு சொல்லி பிரெயின் சொல்றான். அந்த மோமான ஒரு நாள் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். இப்போ கேசிஃப் வந்துட்டு இவங்க 2 பேரையும் சன்செட்டை பார்க்கறதுக்காக ஒரு ஹைட்டான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். ஹே கேசிஃப், நான் நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உனக்கும் ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பிரெயின் கேட்கவும், ஹே இல்ல நான் உன்னை சும்மா தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அடுத்து வரப்போற வாரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் மனசு விட்டு பேசணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். கிளைமன் நீ வேற ஏதாச்சும் நல்ல ஆர்மரை போட்டுக்கிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேசிஃப் கேட்கவும், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த ஆர்மரை போட்டு தான் ஃபைட் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா இதை பிரின்சஸ் ரெனர் கொடுத்துருக்காங்க, அவங்களும் வந்துட்டு இந்த ஆர்மரையே எப்போவோ போட்டுருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்றான். பிரெயின் நீ தான் கிளைமன் கூட அந்த வாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பிரெயின் சொல்லவும், அந்த ஐன் சோல் கோன் முன்னாடி மட்டும் நீ நின்னா கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்ப ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லவும், ஏன் அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அப்படின்னு சொல்லி பிரெயின் கேட்கறான். நான் பார்த்ததுலேயே அவன் தான் பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். நம்ம எல்லாரும் உயிரோட திரும்ப வந்தா எல்லாரும் இதே இடத்துல மீட் பண்ணுவோம், நான் உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேசிஃப் சொல்றான். நம்ம 3 பேரும் திரும்ப இங்க வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் ஒரு ப்ராமிஸ் போட்டுக்கிட்டாங்க. பாகரோத் எம்பையர்ல இருந்து இந்த வார்க்காக உங்களுக்கு இவ்வளவு சோல்ஜர்ஸ் அனுப்பி வச்சிருக்காங்க, நானும் இதுல கலந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகரோத் எம்பையரோட ஒரு ராயல் நைட்டையோ சீஃப் வாரியரையும் அனுப்பி வச்சிருக்கான். இந்த வார் ஸ்டார்ட் ஆகும்போதே என்னோட ஒரு சிம்பிள் மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி என்னோட வாரியர்ஸை வச்சு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியருக்கு கால் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணி என்னோட வாரியர்ஸை அனுப்பு அப்படின்னு சொல்றான். ஒரு பெரிய போர்ட்டல் ஓப்பன் ஆகி 100 நைட் ஆர்மியா அந்த இடத்துக்கு வருது. இதுதான் என்னோட ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த காரன் வில்லேஜ்க்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கிங் வந்துட்டு ஒருவேளை அந்த போர்ல என்ன கலந்துக்கிட கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காங்களா, இல்ல நான் அடுத்த ராஜாவாக கூடாதுன்னு என்ன தடுக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். கூட இருக்கிறவன் என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஹே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம 2 குரூப்பா பிரிஞ்சு போய் காரன் வில்லேஜ்க்கு சீக்கிரமா போயிட்டு அடுத்த நாள் காலையில அங்கிருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்மளும் போய் அந்த வார்ல கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா நம்ம ஆளுங்க எல்லாம் டயர்ட் ஆயிருவாங்க, நம்மளால அந்த வார்ல கலந்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் சொல்லவும், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் மேபி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், ஆனா இதுக்கு அப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்டோட உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.